Hello children, welcome to our computer science class. For class 6, today we are going to see chapter 1. In chapter 1, now we are going to discuss about the topic input and output devices. Introduction. So what we are going to learn? Input and output devices. நம்ம எதுக்காக input and output devices யூஸ் பண்ணுறோம்? கம்ப்யூட்டருக்கு நம்ம ஏதோ ஒரு ரா டேட்டாவை கொடுக்க போகிறோம். கம்ப்யூட்டர் என்ன பண்ணுது? அந்த ரா டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி நமக்கு இன்புட்டாக கொடுக்க போகுது. ஸோ இன்பிட்வீன் இந்த இன்புட் நம்ம கொடுக்கறதுக்கும் அண்ட் தென் அவுட்புட் நம்ம கெட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறோம் இல்லையா இந்த டிவைசஸ், அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ். Devices such as keyboard and mouse which help you enter data into a computer are called input devices. நமக்கு keyboard and mouse யூஸ் பண்ணி இன்புட்டை நம்ம கம்ப்யூட்டருக்கு கொடுக்குறோம். அதனால நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த மாதிரி டிவைசஸ்லாம் input devices. Devices such as monitor and printer through which we can see or get the output are called output devices. என்ன பண்ணுது கம்ப்யூட்டர்? நம்ம கொடுத்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட்டாக கொடுக்குது. அந்த அவுட்புட்டை நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு சில டிவைசஸ் யூஸ் பண்ணி கெட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுக்காக எந்தெந்த டிவைசஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட மானிட்டர் அண்ட் தென் பிரிண்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் தான் என்னன்னு சொல்கிறாங்க? அவுட்புட் டிவைசஸ். Input and output devices are normally attached on the outside of a computer. Therefore, they are also termed as peripheral devices or simply computer peripherals. So, in the input and output devices தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? Computer peripherals. Let's see input devices. Now we are going to see some of the input devices: keyboard, mouse, trackball, joystick, light pen, scanner, microphone, touch screen, graphics tablet, web camera, digital camera, barcode reader, magnetic ink character reader, optical character reader, optical mark reader, card reader. So these are all the some of the input devices. உங்களுக்கு எவ்வளோ input devices இருக்கு பாருங்க. Here some of the input devices image. First we learn about keyboard. Here this is the keyboard image. Keyboard is the most commonly used input device. Keyboard தான் நம்ம ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற input device. It is used to enter text and number data into a computer. கீபோர்டை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அண்ட் நம்பர்ஸை இன்புட்டாக கொடுக்கறதுக்காக. It also have few special keys such as function keys for carrying out special operations. Keyboardsல நிறைய types of keys இருக்கு. Here first we are going to see special keys, function keys. So F1ல இருந்து F12 வரைக்கும் உங்களோட கீபோர்டில் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க? ஃபங்க்ஷன் கீஸ். யூஸிங் திஸ் கீ யூ கேன் பெர்ஃபார்ம் சம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் F1 அண்ட் F12 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா F1 நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஹெல்ப் கீயாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ F12 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா
F12 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் அஸ் டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி டயலாக் பாக்ஸஸு ஷார்ட்கட்டில் நீங்கள் ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஃபங்க்ஷன் கீஸை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் கீஸ். ஸோ கண்ட்ரோல் கீஸை நம்ம என்ன பண்ணுவோம், மற்ற கீஸோட காம்பினேஷனில் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி டெலிட் கீ யூஸ் பண்ணி ஏதோ ஒரு வேர்டையோ இல்லை சென்டென்ஸையோ டெலிட் பண்ணுவீங்க. ஆல்ட் கீயும் அந்த மாதிரி தான். ஸோ இந்த கீஸ் எல்லாமே என்ன பண்ணுவீங்க, சம் ஆஃப் த ஆல்ஃபபெட் கீஸ் கூட கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் we learn about cursor control keys. ஸோ cursor control keys நமக்கு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்சரை மூவ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? In cursor control keys you have 4 arrow keys. Next Nemlog keys, and then alpha numeric keys. Here this is your alpha numeric keys image. So alpha numeric அப்படின்னா ஒன்றும் இல்லை, alphabet keysயும் numeric keysயும் சேர்த்து என்னன்னு சொல்கிறாங்க, alpha numeric keysன்னு சொல்கிறாங்க. What is the use of alpha numeric keys? Keys for typing alphabet and numbers are called alpha numeric keys. Okay va? Let's we learn about mouse. This is a mouse image. In a mouse is another very commonly used input device. It has 2 or more buttons that perform different functions. Here there are 2 mouse buttons. The scroll button, okay, if present act as the third button. உங்களுக்கு இந்த scroll button வந்து present ஆயிருந்தா அப்படின்னா அது என்னவா ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுஸோட third பட்டனாக ஆக்ட் ஆகுது. The mouse is used to select objects and text and to draw pictures on the computer. It can be click, double click and right click to perform various actions. Mouseல நமக்கு 2 buttons இருக்கு. In center we have scroll wheel, and then using mouse buttons we can click, double click and right click. Okay children, in this video today you learn some of the input devices. I hope that you all understand. Thank you.